வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை பற்றி. ஐயோ, அவளை பொண்ணுன்னு சொல்லக்கூடாதுங்க. நான் பொண்ணுன்னா வேற மாதிரி இருக்குங்க. இந்த மூஞ்சி தான் அது. இவளை யாராவது பொண்ணுன்னு சொன்னால் நம்பவே நம்பாதீங்க. வாயை திறந்தா பச்சை பச்சையாக பேசிகிட்டு இருக்கா. இவெல்லாம் ஒரு பொண்ணு. இவளை பெத்தவனை வந்து காரி துப்பணும். அதுவும் யாரை பேசுகிறா? தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்க சிஎம் விஜயனை பற்றி பச்சை பச்சையாக பேசுகிறா. எதுக்கடி இப்படி பேசுற அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவ சொல்றா, அவ வந்து வீடியோ போட்டாலாம். அது கீழே கமெண்ட் போட்டாங்களாம். அசிங்கமா அவளை வச்சு கமெண்ட் பண்ணாங்களாம். அதுக்காக கவர்மெண்ட்டை திட்டுற. அதுக்கு எதுக்கடி நீ கவர்மெண்ட்டை திட்டுற அப்படின்னா, அந்த கமெண்ட் பண்ணால அவன் வந்து டிவிகேயோட டிவிகே பேர்ல தான் ஐடி ஓப்பன் பண்ண, டிவிகேயோட கொடி வச்சிருந்தேன் அப்படின்ற அந்த பைத்தியக்காட்சி. ஏண்டி, ஒருத்தன் கையில கமெண்ட் பண்றேன் 99.9% எல்லாமே ஃபேக் ஐடி தாண்டி. அது கூட அந்த நாய்க்கு தெரில. பச்சை பச்சையா பேசுறாங்க சிஎம். அவ கேட்க முடியாது, அந்த அளவுக்கு கிளம்ப. ஏற்கனவே இப்படிதான் முன்னாடி ஒரு நாய் பேசி அவனை தூக்கி உள்ள வச்சாங்க. இவளை எப்போ தூக்கி உள்ள வைக்க போறீங்க? ஒரு தமிழ்நாட்டு ஆள்ற ஒருத்தரை இப்படி பேசியிருக்கா இவ. இதே முக ஸ்டாலின் வந்து ஆட்சி நடத்தும் போது யாருன்னா ஒருத்தர், அது ஏடிஎம்கா இருக்கட்டும், நான் தமிழக கட்சி, இல்லை சாதாரண பப்ளிக்கா இருக்கட்டும், யாருன்னா ஒருத்தர் போய் பேசியிருக்காங்களா? பேச தைரியம் வந்திருக்கா? டிவிக்குன்னா இவங்களுக்குலாம் ரொம்ப இலக்காரம் வைப்போச்சு. நான் அது அசிங்கமாக சொல்லியிருப்பேன். சரி, பொண்ணுன்றதுனால மரியாதை சொல்கிறேன். இல்லை, டிவிக்குன்னா உங்களுக்குலாம் அவ்வளோ இலக்காரம் வைப்போச்சா? இப்படி தான் முன்னாடி ஒரு நாய் பேசிச்சு. அந்த நாய் கம்பெனி இது ஆப்பிளில் வேலை செய்யுதுன்ற அந்த நாய். இப்போ இவ பார்த்தோன்னா பச்சை பச்சையாக பேசிகிட்டு இருக்கா இவ. இப்போ ஈவினிங் ஒரு வீடியோ போடுறா, ஒரு செகண்ட் வீடியோ. என்ன எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்கன்றீங்க. அவன் எனக்கு ஆபாசமாக வந்து மெசேஜ் அனுப்புறான், எனக்கு கமெண்ட் பண்ணுறான், என்னோட ட்ரெஸ்ஸை பற்றிலாம் பேசுகிறான் அப்படின்றான். ட்ரெஸ்ஸை பற்றி அவன் பேசுகிறான், அவங்ககிட்ட கேட்கலன்றி கவர்மெண்ட் நீ குறை சொல்ற. நீ கேவலமாக என்ன கேவலம் வீடியோ போட்டான்னு தெரியல இவ. சரிங்களா? அதுக்கு இவ கவர்மெண்ட்ல இருக்கிற சிஎம் வந்து பச்சை பச்சையை பேசுறா. ஒரு பொண்ணு ஒருத்தன் கமெண்ட் பண்றான்னா அவனுக்கு ரிப்ளை பண்ணணும், இல்லையா வீடியோ போட்டதை விடணும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி கமெண்ட் பண்ண, இல்லை கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கணும். இவ பச்சை பச்சையா பேசுறாங்க. எங்க ஒரு பொண்ணு இவ்வளவு பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கா இவ? பச்சை பச்சையா பேசுறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. என்னை பத்தி அவ்வளோ கமெண்ட் பண்றான். அவனை யாரும் கேட்க மாட்டீங்களான்னு கேட்கறான். கேட்க நீ தாண்டி அவனை போய் கேட்கணும், இல்லை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணு. அதை விட்டுட்டு கவர்மெண்ட் நீ திட்டி ஆள்ற கவர்மெண்ட்டை. இந்த நாயை எப்போ அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த நாய் இவளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பச்சை பச்சையா பேசணும், அரெஸ்ட் பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டை ஆள்ற ஒருத்தாங்க. அவர் கட்சி அவர் ஆள்றதே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. இவன் இந்த மாதிரி பண்ணிடுறது. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎம்கே ஐடி விங் இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, இவ பண்ணதுக்கு அக்செப்ட் பண்றானுங்க. ஏண்டி, மோஸ்ட்லி வந்து பண்ற வேலைலாம் டிஎம்கே காரன்தாண்டி, அதுவும் உண்மை. அவனா பண்றான், விஜய் அவரோட ஸ்டில்லையோ இல்லை கட்சி கொடி ஸ்டில்லையோ வச்சுட்டு தப்பா கமெண்ட் பண்றானுங்க. இது ஒரு வேலையா வச்சுட்டாங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல நிறைய ஐடி இருக்கு. அது கூட இவளுக்கு தெரில. அவன் பண்றவன் ஏடிஎம்கே காரனா டிஎம்கே காரனா இது வேற எவனான்னு கூட தெரில, டிவிகே காரன் அப்படின்ட்டான். பச்சை பச்சையடி பேசுவேன். இவ்வளெல்லாம் வந்து பொண்ணு பெற்று வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க அம்மா அப்பாவை சொல்லணும், இவளை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். இப்படியா ஒருத்தி பேசுவா? எனக்கு தெரிஞ்சது உலகத்துல ஒரு பொண்ணு இவ்வளவு கேவலமா பேசணும் இப்பதாங்க பாக்குறேன். அதுவும் பார்த்து படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கா. ஒரு படிச்ச பொண்ணு இவ்வளவு பச்சை பச்சையா பேசுவா? எவ்வளவு பொண்ணுங்க வீடியோ போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, ஆபாசமா கமெண்ட் வந்து அவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க, இல்ல கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு போ, இல்லையே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணு, கிரைம் ரிப்போர்ட் பண்ணு. அதை விட்டு ஆள்ற கவர்மெண்ட் திட்டுறா, நீங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்றானா. அவளுக்கு என்ன திமிர் இருக்கும் அவளுக்கு? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே காரியா இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டிவி கேட்கறதுக்கு பேசல, சராசரி மனுஷனா பேசுறேன். கவர்மெண்ட் ஆள்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை வந்து நீ இவ்வளவு கேவலமா பேசினா உனக்கு என்ன திமிர் இருக்கும் உனக்கு? இவ்வளவு தூக்கி உள்ள வைக்கணும். அசிங்கமா பேசுறவன தப்பு யார் பண்ணா அவங்களுக்கு பண்ணாம அவங்கள போய் கேள்வி கேட்காம கவர்மெண்ட் கேள்வி கேட்கறாங்க. அதுவும் நான் கோசமா பச்சை பச்சையா பேசி இந்த வீடியோலாம் பெத்தவன் இல்லை கூட பிறந்தவன், உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தா உண்மையிலே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவளை எப்போ அரெஸ்ட் பண்ண போறீங்க? அதுதான் எங்க கேள்வி. தமிழ்நாட்டு சிஎம் ஒருத்தி பச்சையா பேசியிருக்கா, அவளை எப்போ அரெஸ்ட் பண்ண போறீங்க? ஒருத்தன் பேசினா அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோ எப்படி அது மாதிரி ஃபேக் ஐடி எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணுங்க.